எவ்வளோ பலவீனமாக இருக்காங்க இந்த இளம் தலைமுறையினர் அப்படின்றது நீங்கள் சொல்கிற விஷயம் மூலமாக தெரியுது. இப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சில அட்வைஸ் அப்படின்னா என்ன மேம்? மனசு தைரியம் தான். ஏன்னா இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் மாறலாம். அதே நம்மளுக்கு இருக்காது. வாழ்க்கை சக்கரம் சொல்லுவாங்க, கண்டிப்பாக மாறும். அழகுன்றது இறைவன் நம்மளுக்கு கொடுத்தது தான். அது நிரந்தரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மன அழகோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று நம்ம சந்தோஷமாக இருக்கணும், இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். எப்போ நீங்கள் எதிர்பார்ப்பில்லாத அன்பு அள்ளி கொடுக்குறீங்களோ நிச்சயமாக ஒரு நாள் அது வந்தே தீரும். வருஷங்கள் லேட் ஆகலாம், ஆனால் பூமராங் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வரும். அது வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை தான் இருக்கணும். அன்பை கொடுங்க, இறைவனும் மற்றவர்களும் உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள். நிறைய பேருடைய கவலை என்னன்னா, நான் நல்லா தான் மேடம் இருக்கேன், ஆனா என்ன குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க, என் மேல எனக்குன்னு யாருமே இல்லை அப்படிலாம் நினைக்கிறாங்க. யாருமே இல்லை நினைக்கிறவங்களுக்கு நீங்க உறுதுணையா இருங்க. நிச்சயம் இறைவன் உங்களுக்கும் அதே மாதிரி செய்வாங்க.